Tea family. Welcome back to our channel Thiru and Tharu. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான டே. ஸோ என்ன ஸ்பெஷலான டே அப்படின்னா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. குழந்தைக்கு வந்து இன்னைக்கு பர்த்டே. ஸோ வந்து பர்த்டே. ஸோ வெற்றிகரமா உங்களுக்கு வயசு என்ன? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. ரொம்ப சந்தோஷம். பிறந்தநாள் சிறப்பா கொண்டாடி நீங்க சந்தோஷமா இருக்கணும். ரொம்ப சந்தோஷமா சாமி கும்பிட மச்சான். 35 வயசாச்சு வாழ்க்கையில என்னை கல்யாணம் பண்ணுங்கல்ல. செஞ்ச உருப்படியான ஒரே ஒரு செயல் இவ்வளவு கல்யாணம் பண்ணது. எங்க வீடியோக்காக ஒரு பேசலங்க, உண்மையை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கல்யாணம் பண்ணதான் உண்மையிலேயே சொல்றேன். ஒன் தாலி லைஃப் டோட்டல் காலி. சாதம் பார்க்க போனோம்னா கழுவி ஊத்துவியா அந்த படத்துல டிமாண்டி படத்துல. உனக்கெல்லாம் எதுக்குடா கேடு? நீ எல்லாம் பிறந்ததே வேஸ்டா. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. என்னத்தையாவது பண்ணுவோம். வயசாகி தொலைஞ்சிருச்சு, என்னடா பண்றது, கேக்கு வெட்டணும் அப்படி இப்படின்னு ஏதாவது ஒண்ணு செய்வாங்க. அது செய்யறாங்களே செய்யலாம தெரியல. ஆனா நம்ம செய்யறத செஞ்சு விட்டுருமா இல்லையா? ஸ்கூல் படிக்கிற காலத்துல நம்ம ஒண்ணு செய்வோம். அவங்க இல்ல எல்லாரும் செய்வோம். எஸ், அது என்னங்கறத நீங்க திங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள இன்ட்ரோ முடிச்சிட்டு அந்த வேலைக்கான ஏற்பாடு நம்ம பார்ப்போம். சோ இன்னைக்கு பர்த்டே வந்து கொஞ்சம் சிம்பிளா தான் போச்சுங்க. என்னால கிஃப்ட் எல்லாம் கிஃப்ட் எல்லாம் வந்து என்னால தர முடியல. இந்த வாட்டி கொஞ்சம் அந்த வீடு மாதிரி வந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நிறைய செலவாயிடுச்சு. ரொம்ப கவலையா இருக்க. பரவாயில்ல, அடுத்த பர்த்டே நம்ம கலக்குன்னு கலக்குறோம். அடுத்த பர்த்டே வந்து செம்மையா கொண்டாடுறோம். இந்த வாட்டி அவருக்கு ட்ரெஸ் கூட எடுக்கல. ஆக்சுவலா பழைய ட்ரெஸ் தான் அவர் போட்டுருக்காரு. எனக்கு கஷ்டமா இருக்கு. ஸ்கூல் லைஃப்ல அப்படி இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிருவோம். சோ நான் வந்து நம்மளோட பிடிஎம், உங்களுக்கு நேரா தெரியுதான்னு தெரியல, நம்மளோட பிடிஎம் டிஷர்ட் வந்து போட்டிருக்கேன். ஸோ பிடிஎம்ல வந்து நம்மளுக்கு இப்போ கோட் வந்து ரிலீஸ் ஆக போகுது, நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு. டிஷர்ட் வந்து பிரிண்ட் பண்ணுறது எல்லாமே போயிட்டு இருக்கு. ஸோ அது எல்லாமே இந்த vlogல வந்து பாருங்க. ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, அவரோட பர்த்டே vlogக்கு வந்து போறதுக்கு முன்னாடி வந்து ஒரு சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ யூஸ்வலாவே எல்லாரும் வந்து நினைக்கிறது மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி. அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா ஸ்கின் டைப்புமே கம்பல்சரி வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். அதுவும் முக்கியமா வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்களும் கண்டிப்பா வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம மார்னிங் ஒன் டைம் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஈவினிங் ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணணும். நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண முடியுமா? நம்ம ஸ்கின்ல வந்து எப்பவுமே அந்த ஈரப்பதம் இருந்துட்டே இருக்கும். ஸோ ஸ்கின்னுமே வந்து நல்லா ஹைட்ரேட்டா இருக்கும் போது ஸ்கின்ல உள்ள ப்ராப்ளம் எல்லாமே வந்து கியூர் ஆயிரும். ஸோ இந்த மாமாயத்தோட பீட்ரூட் ஹைட்ரேட்ஃபுல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டன்ட்டா நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட் பண்ணி நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு பிங்கிஷான க்ளோவிங் வந்து கொடுக்குது. ஸோ இந்த பீட்ரூட் மாய்ஸ்சரைசர்ல வந்து பீட்ரூட் மட்டும் இல்ல, ஹைலூரானிக் ஆசிடும் வந்து இருக்கு. ஹைலூரானிக் ஆசிட் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா வந்து மாய்ஸ்சர் பண்ணி பயங்கரமா வந்து ஈரப்பதத்தை கொடுத்து எப்பவுமே ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டா வச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப லைட் வெயிட்டாவும் இருக்கும், ஜெல் பேஸ்ட் டெக்ஸ்சர்லயும் இருக்கும். ஸோ ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து தாராளமா வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுல இருக்கக்கூடிய பீட்ரூட் வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சப்புலாவும் நல்லா பாக்குறதுக்கு க்ளோயிங்கான அப்பியரையும் வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய ஹைலூரானிக் ஆசிட் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிளம்பாவும் நல்ல க்ளோவியாவும் நல்லா சப்புலாவும் வச்சிருக்க உதவுது. இந்த மாமாயத்தோட பீட்ரூட் ஹைட்ரேட்ஃபுல் மாய்ஸ்சரைசர் கூடவே இந்த மாமாயத்தோட பீட்ரூட் ஃபேஸ் வாஷ் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஜென்டலா வந்து கிளென்ஸ் பண்ணி ஹைட்ரேட்டிங் கொடுத்து ஒரு பிங்கிஷான க்ளோவிங் வந்து கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இது மேட் சேஃப் சர்டிபிகேட். டெய்லியுமே இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். மாமாயத்து வந்து உங்களோட ஃபீட்பேக்கை வந்து கேட்கறாங்க. ஸோ அது மூலியமா தான் உங்களோட ஆனியன் ஷாம்பு வந்து அவங்க இம்ப்ரோவைஸ் பண்ணிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபீட்பேக் அப்புறம் ரிசர்ச் அண்ட் இன்னோவேஷன் மூலியமா அவங்களோட ப்ராடக்ட்டோட குவாலிட்டியை வந்து பெட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. மாமாயத்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அமேசான், பிளிப்கார்ட், நைகா, பர்பிள், அதுக்கப்புறம் மாமாயத்தோட அஃபிஷியல் வெப்சைட்லயுமே அவைலபிளா இருக்கு. அது மட்டும் இல்லாம லோக்கல் ஸ்டோர்ஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. ஸோ ஸ்கிரீன்ல தெரிய என்னோட கூப்பன் கோட் நீங்க பயன்படுத்தும் போது 20% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு செய்கை ஒன்று சொன்னோம் இல்லையா, ஸ்கூல் டேஸ் தான் நம்ம ஒன்று பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து வாங்குறதுக்காக வந்திருக்கோம். என்னன்னு சொல்லி கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். முன்னாடியே வந்து உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கெஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. என்ன சோ இந்த சீன் முடிச்சதுக்கப்புறம் அடுத்த சீன்ல வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத பார்ப்போம். டேஸ்ல பண்றதுன்னு சொல்லிருந்தோம்ல, அது என்னன்னா இந்த மாதிரி சாக்லேட் எக்லெஸ் சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டு மேலே பிச்சுட்டேன். எக்லெஸ் சாக்லேட் வாங்கிட்டு போயிட்டு ஸ்கூல்ல பசங்களுக்கு எல்லாம் கொடுப்போம்ல,
அது மாதிரி நம்ம ஆபீஸ்ல வேலை செய்யற பசங்க மாப்பிள்ளை எல்லாம் பத்தி கொடுக்க போறோம். ஆட பிக்காளிப்பல வீட்டுல என்ன எப்படி ரியாக்ட் பண்றாங்க, என்னடா பிறந்தநாளுக்கு எக்லஸ் சாக்லேட் வாங்கி கொடுக்குற சின்ன பிள்ளை மாதிரி. நான் ஆசைப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஆனால் சாக்லேட் கொடுக்கணும். காலேஜ் வரைக்குமே ஆனால் அந்த பழக்கம் இருந்திருக்கு தெரியுமா? காலேஜ் கூட ஒரு சில பிள்ளைங்க இந்த மாதிரிலாம் ஸ்டாஃப் ரூம்ல போய் சாக்லேட் எப்பயுமே இருக்க மாட்டேன். ஆனா அவன் கூட ஒரு ஆள் இருப்பான் பிறந்த நாளைக்கு சம்மந்தமே எல்லாம் வந்து செஞ்சுக்கிட்டு கூட மறுநாள் பார்த்தா கழட்டிட்டு போயிடுவாங்க. சரி வாங்க இப்ப நம்ம அப்படியே உள்ள போறோம். எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு பார்ப்போம். கதவு திறக்க இவ்வளவு நேரமா? பூரா ஹெட்செட்டை காதை வச்சுட்டு உட்காந்து என்ன வாங்க வாங்கன்றது. அம்மு குட்டி சல்ல குட்டி நார மூதேவி இது அப்படிதான் இருக்கிறான். எனக்கு பர்த்டே ஓய் ஒன்னு ஒன்னுமா உள்ள இருந்து நல்லா வாயில வந்துரும். நீங்க வந்து இப்போ நினைச்சிட்டு இருப்பீங்க ஏன்டா அந்த பிள்ளை போய் ஓரமா நின்னுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. வெக்கமா வருது. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, நம்ம டிஎம்ல வந்து இந்த மாதிரி கோட் ஸ்பெஷலா வந்து டிஷர்ட் வந்து விட்டுட்டு இருக்கோம்ட்டு. சம்பந்தம்லாம் பேசிக்கிட்டு சோ நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, சாக்லேட் கொடுத்து பேசிக்கிட்டு சம்பந்தம் எல்லாம் பேசிக்கிட்டு இந்த சின்ன குழந்தைக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க பாலா. தேங்க்யூ. மனோஜ் தான் இல்லாம போயிட்டான். வேற இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா போட்டோ ஷூட் வந்து எடுக்க போறோம். ஸோ நம்மளோட டிஎம்ல வந்து இந்த மாதிரி கோட்டு, ஸோ நியூ லீடர் இன்கமிங், இந்த மாதிரி நிறைய வந்து பிரிண்ட் பண்ணி, ஆமா ஸோ அந்த மாதிரிலாம் பிரிண்ட் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான போட்டோ ஷூட் என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருப்போம். ஸோ அதுக்கான இதுதான் வந்து இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த ஷூட்டுக்காக தான் நம்மளும் வந்திருக்கோம். ஸோ ஷூட் எடுத்துட்டு ஷூட் எடுக்கும்போது என்னென்ன பண்ணலாம் நடக்குது, அப்புறம் என்னென்ன பண்ண போறோம் பர்த்டேக்கு எல்லாத்தையும் பார்க்கலாம். எனது அன்பு தம்பி மனோஜ் அவர்களுக்கு சாக்லேட் கொடுக்குது. அண்ணனுக்கு பிறந்த நல்ல ஹாப்பி பர்த்டேனே. ஹாப்பி பர்த்டே. எப்படி சின்ன பிள்ளை மாதிரி கொடுத்துருக்கணும். வர்ற மாதிரி அவன் தான் போட்டு விட்டான், உடச்சு விட்டான். ஹாப்பி 35 அப்படின்னு, ஹாப்பி 35 அப்படின்னு போட்டு விட்டான். பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஏன்னு போட்ட எனக்கு வயசு சொல்லக்கூடாது. அண்ணனை பார்த்தா 35 வயசு மாதிரியா இருக்கு. 25 கதை இப்படி போகுதா? என் பொண்டாட்டி கொடுக்குறது இல்லை, வாங்க பொண்டாட்டி கொடுப்போம். பொண்டாட்டி எடுத்துக்க பொண்டாட்டி. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? ஸோ டிஷர்ட் பிரிண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பாருங்க எப்படி நாங்கள் பிரிண்ட் பண்ணுறோன்னு. ஒரு மனுஷனை பெருத்துட்டு எதுமா இப்படி வேலை வாங்குறீங்களேம்மா. இப்போ வந்து கீன்னு சவுண்டு கேட்கும், அது வரைக்கும் நம்ம வச்சுக்கணும். எடுத்து வச்சு பார்த்தீங்களா, அப்படி தூக்கி விட்டு இந்த பேப்பரை எடுத்துட்டு இதை காய வைக்கணும். The lion is always lion. அடி பல்லகளெல்லாம் உடைச்சு போடுங்க. படிக்க தெரிஞ்சா படி. ஓகே ஸோ ஆஃபீஸில் இப்போ பரபரப்பான வேலைகள் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ வேமா வந்து தலையை வந்து அப்படியே சீவுறியான். கேமரா ஆன் பண்ண உடனே அப்படியே தலையை அப்படியே அட்ஜஸ்ட் பண்றாரு. இந்த முகர்கிட்டே கொஞ்சம் டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? இங்கே வந்து நம்ம மனோஜ் உட்காந்துருக்காப்புல. ஆல்வேஸ் கியூட் பாய். அடுத்து இங்க ஒருத்தர் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஓகே ஸோ இங்க வந்து நம்மளோட கஸ்டமைசேஷன் அந்த டிஷர்ட் எல்லாமே வந்து பிரிண்ட் பண்ணி இன்னைக்கு லான்ச் பண்ணோம். இன்னைக்கே பொருள் வருது. ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. எல்லாம் போட்டுக்கு நன்றி, வெங்கட் பிரபுக்கு நன்றி, தளபதி விஜய்க்கு நன்றி. இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா? சரி ஓகே போய்கிட்டு இருக்கு. இங்க வந்து திருநா வந்து தம்ப்நெயில் பண்ணி பழகுறேன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காப்புல. மனோஜ் வந்து கூட ஹெல்ப் பண்றாரு, ஏன்னா விஸ்காம் ஸ்டூடெண்ட் இல்லையா, ஸோ கூடமான ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காப்புல.
பேசுங்கண்ணா, எங்களோட கஷ்டம், எங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஏதாவது சொல்லுங்க. நீங்க என்னப்பா பெரிய ஃபேன் பேஜ் இருக்கு உங்களுக்கு? இன்ஸ்டா ஃபாலோ பண்ணுங்களா? பிச்சு பிடிக்க வேண்டியா ஏங்க? இவங்க 2 பேருக்குமே ஆல்ரெடி ஆள் இருக்குங்க, பார்த்து பழகுங்க. போய் சொல்றியா? மானம் கெட்ட பல அப்படின்னா கோட் படத்துக்கு வந்து செகண்ட் ஷோ இங்க வந்து நியூ லீடர் கப். ஸோ செகண்ட் ஷோக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ நம்ம மட்டும் இல்லை, இங்கே வந்து தம்பி, அம்மா, அப்புறம் வந்து மனோ செல்லம், தேவ்குட்டி எல்லாரும் வந்து வந்திருக்கோம். ஸோ இப்படிதான் வெயிட் பண்றோம். ஆமா, இவனுக்கு டிஷர்ட் இருக்கு, அது என்ன ரீசனால போடலன்னு சதீஷன் சேனல்ல சொல்லியிருக்காங்க. மூஞ்சப்பாரு மூஞ்சியும் முகர கட்டைக்கும். ஓகே, ஸோ படம் வந்து எப்படி இருக்கு, என்ன மாதிரிலாம் இன்னைக்கு டே வந்து போகுது. இன்னைக்கு வந்து நம்ம 2 ஷோ வந்து போறோம். இல்ல வெயில் சரியான வெயில். இப்பயே எனக்கு வந்து வயிறு ஒரு மாதிரி ரொம்ப செய்யுது. எனக்கு போண்டா குடிக்கணும். ஆக்சுவலா போண்டா குடிக்க நிப்பாட்டுன்னு சொன்னா நிப்பாட்டாமே கூப்பிட்டு வந்துட்டாரு. வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா. லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் எப்படி இருந்துச்சு? வர்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப பார்க்கவே இல்லை நீங்க? இல்ல பார்த்தேன். இன்டர்வல் வந்து இன்னும் கொஞ்சம் ட்விஸ்டோட முடிச்சாங்க. அதுவும் நல்லா இருந்துச்சு. ட்விஸ்டா இருந்துச்சா? ஆமா, எனக்குலாம் ட்விஸ்ட். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணது வேற, பட் பார்த்தா இவரு இந்த விஜயா இருக்காரு. சரி, இந்த விஜய் நான் உங்களுக்கு தெரியாது. இந்த அம்மா விஜய் வரப்பலாம் நின்று பாரு. இந்த அம்மா விஜய் வந்தப்பலாம் கையை தூக்கிட்டு கட்டுனு இல்லை, எப்படி கட்டுனேன்? கையை தூக்கிட்டு கத்து, கையை தூக்கிட்டு கத்துதுங்க. பயங்கரமான விஜய் ஃபேன மாதிரிலாங்க. இந்த கையை தூக்கிட்டு கத்துதுங்க. விஜய் வர்றேன், அந்த விஜய் அந்த மாஸ் என்ட்ரி வரப்பல உண்மையில இன்டர்வல் பிளாக்ல விஜயோட என்ட்ரி வேற லெவல்ல இருந்துச்சு. அதனால அதுக்கெல்லாம் கத்துது. படம் நல்லா இருக்கு. உண்மையிலே எனக்கு போர் அடிக்கல, எங்கேயுமே என்கேஜிங்கா இருக்கு. ஃபேமிலியோட போய் பாத்தீங்கன்னா பிடிக்கும். இந்த ரொம்ப சினிமா, நான் சினிமாவை காப்பாற்ற போறேன்ற ரேஞ்சுக்கு இந்த டைலாக்லாம் விட்டு பேசிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் அப்படியே ஓரமா உட்கார வச்சு ஃபேமிலியோட போய் ஜாலியா என்ஜாய் பண்ண நல்லா பண்ணா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. ஓகே, செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. நம்ம போய் செகண்ட் ஹாஃப் பார்க்கலாமா? மட்டமாவே 2000 years later. ஃபர்ஸ்ட் நாங்க வந்துட்டு ஒரு 1:30 ஷோக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ அப்படியே கண்ணில் தூக்கத்தோட மறுபடியும் பாய்ஸ் ஷோ ரெடி ஆகிருக்கோம். 10:40 ரேடியன்ஸில் எப்பிக்கில் போய் பார்க்கணும், பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஒரு ஆசை. படம் வேலை சூப்பராக இருக்கா, அதனால் பசங்களை கூட்டிகிட்டு போய் பார்ப்போன்னு நானும் மாப்பிள்ளை ரெடி ஆகிட்டு இருக்கேன். மாப்பிள்ளை சாப்பிட போயிருக்காப்புல, சாப்பிட்டு வந்தோடனே கிளம்பிடுவோம். ஸோ இன்னைக்கு பாய்ஸோட இப்போ இந்த ஷோவை என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் படம் பார்த்தீங்களா? நான் பார்த்துட்டேன். நீ பார்த்துட்டு தெரியுது, நீ அதை வந்திருக்கீங்களா வீடியோவில்? போவான். நம்ம டீம் இதுக்கு ரீல்ஸ் ரெடி பண்ணிருக்காங்க. இங்கே அணில் குஞ்சு நிறைய செகண்ட் ஷோ ரெடி ஆகிருக்கும். நான் கொஞ்சம் முரட்டு அணில் குஞ்சா இருப்பேன்.